Hello everybody, வணக்கம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு question. I observed from your videos that you passionately talk in Tamil. I don't see your sons talking, answering in Tamil. They understand Tamil but don't speak or reply in Tamil. Why so? Why have you guys not made them speak Tamil? First of all, I have to say that you have failed as a Tamil mother in that your sons are not talking Tamil. You can agitate that. How do I know they are talking Tamil in the home? Make them talk. வில்லா இவங்க பேர் வந்து VILAF2K அதான் அவங்களோட ஐடி. ரொம்ப பேஷனட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஏன் நான் சிரிச்சேன்னா, நான் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டாவது ஆள் இப்போ தான் வந்தார் ஸ்கூல்லேருந்து. அவரை கூட ஆன்சர் கேட்கலாம். டு யூ ஹேவ் ஆன்சர் ஃபார் இட்? இங்கே வந்து உட்காருவா, அங்கேருந்தே சொல்லு. ஏன் தமிழ் பேச மாட்டேங்க? தமிழ் புரியுமா? ஸோ தமிழ் புரியுது, ஆனால் பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டேற? You don't feel the need to understanding. Yeah, I don't feel the need to speak it. Okay. தமிழ்நாட்டில் போனப்போ கஷ்டமா இருந்ததா இல்ல மேனேஜ் பண்ணியா இல்ல எப்படி Understood, I guess. So I failed as a mother ன்னு போட்டிருக்காங்களே. What do you have to say for that? Just if you're saying someone failed as a mother based off that, you're doing something wrong. If you're basing motherhood just based off if you make your child speak a language in a country where people don't primarily speak that, it's not using real world things. So that's your opinion? Yeah. ஸோ அவன் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, ஒரு மதர்ஹுட்டை வந்து ஒருத்தவங்களோட எபிலிட்டி டு மேக் தேர் கிட், அவங்களுடைய சைல்டு வந்து குழந்தை வந்து ஒரு லாங்குவேஜை பேச வைக்கிறத பேஸ் பண்ணி அவங்கள நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு தப்பான ஒரு தராசில் வச்சுருக்கீங்க. அதாவது ஒரு இடை தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம்னு அவன் சொல்கிறான். வேர் predominantly they live in a country where they don't speak Tamil. இங்கே வந்து predominantly they don't speak Tamil. வேறு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் நான் ஆஸ் அ மாம் வந்து எனக்கே இந்த கேள்வி இருந்திருக்கு, எப்படி இவங்க தமிழ்நாட்டில் போகும்போது சர்வைவ் ஆவாங்களா, இவங்களால இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கும்போது, இந்த லாஸ்ட் 2 times நாங்கள் போன டைமில் லைக் when they have after they become 16 and above, like டீனேஜர்ஸ் ஆயிட்டதுக்கப்புறம் பெரிய பசங்களானப்புறம் எனக்கு தெரிஞ்சு they were able to manage. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களால சர்வைவ் ஆக முடியுதுன்றது தான் நான் பார்த்தேன் ஆஸ் அ மாம். அகெயின் நீங்கள் உங்களோட பார்வையில் நான் வந்து ஒரு ஃபெயில்டு மதராக நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நீங்கள் தமிழ் வந்து ஐயோ நீங்கள் சைந்தவி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, ஏன் நீங்கள் தமிழ் உங்கள் பையனை படிக்க வைக்கல அப்படின்னு கேட்குறது வந்து வெரி வேலிட் கொஸ்டின். நான் ஏன் இதை வந்து எடுத்து பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ வில்லான்றவங்க வந்து என்கிட்ட ஓப்பனாக கேட்டிருக்காங்க. பட் இந்த வில்லான்ற இவங்க கேட்ட கொஸ்டினை கேட்காம 100 people என் பின்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு என்கிட்ட இதை கேட்கறதுக்கான தைரியம் வரல, இன் பர்சன் வரல. ஏன் சைந்தவை இவங்க பசங்க தமிழ் படிக்கலன்னு கேட்கறதுக்கு எனக்கு வரல, தமிழ் பேசலைன்னு. ஆனால் இவங்க வந்து கேட்டாங்க. ஸோ ஐ மஸ்ட் அப்லாட் த தைரியம். அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா நம்மளை கேட்கறதுக்கு, அதை வந்து நான் அப்லாட் பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு தாட் ப்ரொவோக்கிங் ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா வருது. இதனால நிஜமாவே இவங்க இந்த கொஸ்டின் கேட்கும் போது எனக்கு பெருசாக தெரியல. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நான் எடுத்து வச்சுப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் பேசுறதுக்கு. இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் இது கிடச்சிருக்கு. ஏன்னா ரீசெண்டாக என்கிட்ட 2 பேர் சொன்னாங்க, சைந்தவி நான் ஊருக்கு போகும்போது நான் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவேன், என்னோட பெரிய கிட் வந்து தமிழ் நல்லா பேசுவான், ஆனால் என்னோட பொண்ணு 2வது பொண்ணு வந்து தமிழ் பேசாது. அவங்க வந்து ஊரில் திருச்சி சைடில் ஒரு ஊர். ஸோ அங்கே போகும்போது அவங்கள ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக வந்து பேசிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க. அவங்க என்னடா இது நம்ம தமிழை நம்ம பொண்ணை பேச வைக்கலையேன்னு சொல்லிட்டாங்களே. ஆனால் மூத்த கிட்ட ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்களாம். ஸோ அந்த செகண்ட் கிட்ட என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க பண்ணலைன்றது வந்து இவங்களால அதை எடுத்துக்க முடியல. அந்த கிட்டை வந்து ஷி ஹேட் டு ஜஸ்டிஃபை ஃபார் த கிட், பட் த கிட் டின் கேர். இப்போ விவின் சொன்ன மாதிரி தான் கிட் கேவ் ஒன் ஆன்சர், ஐ சூஸ் நாட் டு டாக் டு யூ தமிழ்ட்டு போயிட்டாங்க அந்த கிட். ஏன்னா அந்த கிட்டுக்கு இது பெருசாக அவங்களுக்கு ஒரு நம்மளை ஒருத்தவங்க கேட்குறாங்களே, நம்மளை ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணாதான் இருக்கும். ஸோ கம்மிங் டு மை பேக்ரவுண்ட், இப்போ எங்கள் அம்மா வந்து தெலுங்கு ஃபேமிலியிலேருந்து வராங்க, அவங்க தெலுங்கு பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து தமிழ் பேசுவார்.
எங்கள் அப்பா வந்து கதாசிரியர், வசனகர்த்தா அண்ட் கதாசிரியர் இன் சினிமா, தமிழ் சினிமா. தமிழ் மட்டுமே எழுதி படித்து இருக்கிற ஒரு அப்பா. அவங்க வந்து 2 பேரும் சின்ன வயசுலேருந்து என்னை ஹிந்தி கிளாஸ் தான் போட்டாங்க. நான் ஹிந்தி தான் படித்தேன். 9th அப்புறம் நான் ஃப்ரெஞ்சு படித்தேன். வீட்டில் நான் தமிழ் என்னை தெலுங்கு பேசின்னு அவங்க என்னை ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து வென் த டைம் கேம், இங்கே நான் வரும்போது, நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோட நெய்பர் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி வந்திருப்பாங்க ஊர்லேருந்து, ஆந்திராலேருந்து. அவங்க தெலுங்கு மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ ஐ ஹேட் டு ஸ்பீக் இன் தெலுங்கு. இப்போ நான் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் தம் இன் ஹிந்தி. ஏன்னா எல்லாரும் ஹிந்தி பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் அந்த ஹிந்தி பேசணும். அப்போ நான் வந்து ஒரு வாட்டியும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கேன் தட் எனக்கு நல்ல காலம் அவங்க 2 பேரும் வேறு லாங்குவேஜ் வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொல்லுவார், தமிழ் தானே, அதெல்லாம் காலேஜ் போனேன்னா படிச்சுப்பான்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் காலேஜ் போனப்பறம் தான் தமிழ் படித்தேனே. எழுத படித்தேன், அதே தான். நான் லெட்டர் எழுதி அனுப்புவேன், அதை திருத்தி கரெக்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புவார். நான் அப்போ தான் வந்து படிக்கவே ஆரம்பித்தேன் தமிழே. ஆல்தோ நம்ம வீட்டில் நம்ம தமிழ் தான் பேசிகிட்டு இருப்போம், இந்த பசங்க மாதிரி இப்போ எப்படி நாங்கள் பேசுகிறோம். இங்கே வந்து நம்ம தமிழ் ஸ்கூலில் போட்டோம். தவின் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஃபியூ டேஸ் ஏதோ பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் நோ இது எனக்கு சரி, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்றோன்னா விட்டுட்டோம் நாங்கள். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து என்னையவே அவங்க எந்த லாங்குவேஜும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ நான் இன்னொருத்தங்களை போய் என் பிள்ளைங்கள நீ இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்டு கிடையாது. வினோதுக்கு வந்து எப்பயுமே அவருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பிளாக் இருக்குன்னு அவர் நினச்சிப்பார். ஹீ ஸ்டேட் இன் பெங்களூர் ஃபார் நியர்லி 3 years ஆர் ஈவன் மோர். ஆனால் கன்னடா ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார். ஈவன் தோ அவங்க ஃபேமிலியில், அவங்க டேட் சைட் ஆஃப் த ஃபேமிலி மலையாளத்துலேருந்து வந்தாலும், அவங்க எல்லாம் மலையாளம் பேசினாலும் அவர் இது வரைக்கும் மலையாளத்தில் வாய் திறந்து பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் கேரளாவில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து லாங்குவேஜ் பிளாக் இருக்குதுன்னு அவரே சொல்கிற ஒரு பர்சன். ஸோ அவருக்கு லாங்குவேஜ்ன்றதே இட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் விஷன். அவருக்கு அது ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் தேவைன்னு வரும்போது கற்றுப்பாங்க அப்படின்றதான் அவரோட பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம எப்பயுமே தமிழ் மட்டும்தான் பேசுவோம். அப்புறம் நம்ம தமிழ் சினிமா, இவங்களை தமிழ் சினிமா, தமிழ் பாட்டு, தமிழ் சாப்பாடு, தமிழ் விஷயங்கள் தான் நம்ம எப்பயுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பசங்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, ஹோப்பிங் தட் அவங்க நாளைக்கு அந்த ஒரு செட்டிங்கில் போய் இருக்கும்போது அவங்களுக்கு அது அவங்கள அறியாமலே வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அதை பண்ணோம். இப்போ நான் நினைக்கிறேன் தட் அவங்க இந்தியா போயிட்டு வந்தப்புறம் அவங்க அங்கே சர்வைவ் ஆனாங்கல்ல வீட்டில். இப்போ நான் வெளியே போயிட்டேன், அம்மாவும் வரல, அம்மாவும் எங்களோட வந்துட்டாங்க. வீட்டில் நம்ம வீட்டில் பூர்ணி இருப்பாங்க, சந்திரண்ணா இருப்பார், பிரதாப் இருப்பாங்க. இவங்க எல்லார்ட்டையும் அவங்க தமிழை தான் பேசுவாங்க. அவங்க தமிழ் பேசுவாங்க, இவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. 2 பேரும் they were able to communicate just fine. They didn't have a problem with communication ever. ஸோ ஒரு தேவைன்னு வந்தால் சர்வைவ் ஆகிற அளவுக்கு பேர் மினிமமாக கற்றுக் கொடுத்துட்டோன்றது மட்டும்தான் என்னோட ஒரே அச்சீவ்மெண்ட். லிவிங் இன் அ கண்ட்ரி வேர் ப்ரிடாமினன்ட்லி இங்கிலீஷ் இஸ் த மெயின் லாங்குவேஜ். அது ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் தமிழ், உன் பசங்க தமிழ் பேசினா நல்லா இருக்குமேனா, ஆமாம் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, அவங்க தமிழ் பேசினா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க பேச சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம போய் ஃபோர்ஸ்ஃபுல்லி நீ பண்ணி தான் ஆகணும், நீ பேசி தான் ஆகணும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது வந்து எனக்கு அது இட் இஸ் பியாண்ட் மீ, இட்ஸ் நாட் மீ. ஏன்னா எனக்கே அந்த ஃப்ரீடம் எங்கள் வீட்டில் கொடுக்கும்போது நான் என் பசங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து தட் இஸ் த சாய்ஸ் ஐ எம் டேக்கிங் இன் திஸ் பேரண்ட்ஹுட். இப்போ தமிழ் ஸ்கூல் நிறைய போகிறவங்க இருக்காங்க, தமிழ் விஷயங்கள் போடுறாங்க, பிள்ளைங்க வீட்டிலேயே தமிழ் பேசுகிற பசங்க இருந்தாலுமே அவங்க நிறைய பேர் வந்து தமிழ் பேசுகிற விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட அடுத்த ஜெனரேஷன்லேருந்து நாட் ஜஸ்ட் தமிழ், எனி ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தொலைய போகுது. ஏன்னா நம்ம கிராஸ் மேரேஜ், கிராஸ் கல்ச்சர் வரப்போகுது இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு வி ஆர் கோயிங் டு லூஸ் இட். இப்போ விவின் வந்து இன்னொரு தமிழ் பர்சனை கல்யாணம் பண்ணாதான் கொஞ்சமாவது ஒரு 10% ஆஃப் தமிழ் வந்து கேரி ஓவர் ஆகும். அவங்க ஒரு தமிழும் வேற ஒரு லாங்குவேஜை கல்யாணம் பண்ணாங்கன்னா வரவே வராது. மேபி 50-50 வருமா இருக்கும். தமிழ் ஸ்கூலில் போடுவாங்களா இருக்கும், சும்மா படிப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம கல்ச்சுரல், இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு வடிவேலு ஜோக் நமக்கு புரியுதுல்ல, அந்த மாதிரி ஒரு டீப்பாக அந்த உள்ளே இருக்கிற இன்னர் ஜோக் புரிகிற அளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வருமா அப்படின்றது எனக்கு ஐ டோன்ட் நோ. இன்னொரு மிஸ்டேக் நான் எங்களோட இதில் நான் மிஸ்டேக்கில் இது நடந்திருந்தால் இவங்க தமிழ் நல்லா பேசியிருப்பாங்கன்றது என்னென்னா, நாங்கள் வருஷம் இந்தியா போகல. நான் வருஷம் இந்தியா போயிருந்தேன்னா குழந்தையிலேருந்து
அப்போ என் பசங்க வந்து தமிழ் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப அதுக்காக உடனே எடுத்து இவர் மாதிரி கவிதை எழுதிடுவாங்கலாம் கிடையாது, கமலஹாசன் மாதிரி கவிதையெல்லாம் எழுத வராது. ஆனால் அட்லீஸ்ட் இன்னும் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசியிருப்பாங்க, இன்ஹிபிஷன் இல்லாமல் பேசியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் இந்த வாட்டி அவங்க வந்து பேச அட்டம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்களால இன்னும் ரிசர்வ்ட் ஆயிடுறாங்க. அது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, எனி இதுலேயுமே ஓரளவுக்கு அந்த பசங்க பேச அட்டம் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் லைட்டாக வந்துடுது, நம்மளுக்கே வந்துடுது, அந்த பசங்களுக்கும் இருந்துருது. நம்ம கேட்குறவங்களும் சரி அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்மக்கிட்ட தேர் கம்மிங் பேக் இன் டு தட் கான்வர்சேஷன் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் கனெக்ஷன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லாங்குவேஜ்னால அவங்ககிட்ட நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ, அவங்க நம்ம கனெக்ட் ஆகாமல் போயிடுவாங்களோன்றது நம்ம தட்ஸ் வேர் இட் ஸ்டாப்ஸ் ஐ திங்க். இது நான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வரும்போது சொன்னாங்க, என்னதான் நம்ம வந்து இந்தியா வருஷம் அடிக்கடிலாம் போனால் கூட சைன், இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து இப்போ இங்கே இருக்காங்க 2 பசங்க, இந்தியாவில் 2 பசங்க இருக்காங்க, கசின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த கசின்ஸுக்கும் இவங்களுக்கும் இதுவே அந்த பாண்டே நமக்குலாம் ஒன்று இருக்கும்ல கசின்ஸ்னு, அந்த பாண்டே வரமாட்டேங்குது இவங்களுக்கு. ஏன்னு தெரியல, மேபி லாங்குவேஜ் தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்களும் ஜென்சி தான், இவங்களும் ஜென்சி தான், ஆனால் அந்த பாண்ட் வந்து காமனாலிட்டியே இல்லைன்றாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி, இப்போ நேற்று ஒரு ஃப்ரெண்ட் நைட்டு வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க சைன் என்னதான் பண்ணாலும் நம்ம பசங்க வந்து அங்கே போய் செட்டில் ஆகிறதோ இல்லை மிங்கிள் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் லாங்குவேஜ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஈவன் இஃப் யூ நோ த லாங்குவேஜ், ஈவன் இஃப் யூ ஸ்பீக் த லாங்குவேஜ், அந்த அவன் சொல்கிறான்ல, இங்கே வளர்கிறவங்களுக்கு இதுதான் ஊர், அங்கே வளர்கிறவங்களுக்கு அதுதான் ஊர். அது எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் நான். ஐ டோன்ட் நோ அபவுட் யூஏஇயில் வந்து ஐ திங்க் ரெகுலராக ஊருக்கு போகிறதுனாலயா இருக்குமா, இல்லை அங்கே நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்களோ, இந்தியன் பாப்புலேஷன் இருப்பாங்கன்றாங்க இல்லையா அம்மா, அதனால மேபி அங்கே அவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். அவங்க மிங்கிள் ஆகிற ஆளுங்களே நிறைய இந்தியன்ஸோட. கரெக்ட், 15% தான் அங்கே அராப்ஸ் இருக்காங்க, பாக்கியெல்லாம் வேறு ஆளுங்க இருக்காங்கன்றதுனால மேபி அவங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன்ல, இந்த என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம ஃபாலோவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்காவது இந்த கொஸ்டின் வந்திருக்கும் அட் சம் பாயிண்ட் இன் தேர் லைஃப். இது சாப்பிட மாட்டாங்களா, இப்படி இருக்க மாட்டாங்களா, ஏன் முடி வெட்டலை, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் வேற மாதிரி இருக்காங்க உங்கள் பசங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் பேக் ஹோம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு வரதான் செய்யும். அது நீங்கள் மாற்றவே முடியாது. இப்போ நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் ஆஸ் அ பேரண்ட், நம்ம எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், எப்படி அவங்களுக்காக நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நம்ம இதான் சாக்குன்ட்டு பாருங்க இவன் பேசவே மாட்டேங்கிறான்னு டக்குன்னு நம்ம விட்டு கொடுக்கறது வந்து ஈஸியான ஒரு சொல்யூஷன். அப்படி நம்ம உங்ககிட்ட நான் விட்டு கொடுத்துடலாம், இப்போ அந்த வில்லா இருக்காங்களா அவங்கக்கிட்ட நான் விட்டு கொடுத்துடலாம். ஆனால் ஜென்ரலாக அவங்க முன்னாடி நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு இதுவே போயிடும். அந்த அம்மா அப்பா நமக்காக வந்து நிற்கிறாங்க, நம்ம எஃபர்ட் போடணும், நம்ம அம்மா அப்பாக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நம்ம இந்தியாவுக்கு வரணும், நம்ம இந்த மாதிரி பழகணும், நம்ம இந்தியன் கல்ச்சர் நம்ம இதில் வரணும், நம்ம லைஃப்பில் இந்தியன் கல்ச்சரை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது வந்து போயிடும். அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக, அது ஒரு ஃபைன் லைன். நம்ம பேரை காப்பாற்றிக்கிறோம். ஆமாம், அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கேருந்து கேட்காது, அம்மா சொல்கிறாங்க அந்த லாங்குவேஜை பார்த்து அவங்க பயப்படலைன்னு. அது ஏன்னா ஃபெமிலியாரிட்டி, நம்ம வீட்டில் அது பேசிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஃபெமிலியரான லாங்குவேஜ்ன்றதுனால. அதுதான் அவங்களுடைய ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, என்னோட சில்ட்ரன் 2 பேருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிண்டர் கார்டன் இருக்குல்ல, பப்ளிக் ஸ்கூல், அதான் அவங்க ஃபஸ்ட்டு போன ஸ்கூலே. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே அவங்க போவே இல்லை. ஸோ அவங்க வீட்டில் கற்றுக்கிறது வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டது, டிவி பார்த்து கற்றுக்கிட்டது தவிர, அவங்க இங்கிலீஷுன்னு கற்றுக்கிட்டது ஸ்கூலில் போய் தான், ரெகுலர் ஸ்கூலில் தான். அதுக்கு முன்னாடி அவங்கள எந்த விதமான மாண்டிசரியோ எங்கேயுமே நான் அனுப்பலை. ஸோ என்னோட பாயிண்ட் வந்து, அப்போ ஒரு பேசிக் நம்ம போட்டோம்ல அவங்க மைண்ட்குள்ளே, நம்ம வீட்டில் அந்த தமிழ் சார்ந்த விஷயங்களை நம்ம போட்டோம்ல, அது மட்டும்தான் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்க மைண்டில் இருக்குன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான பிலீஃப் சிஸ்டம். ஏன்னா people who see me in person, they know how much of a Tamil person I am. I'm not trying to justify that I am a good mother or whatever, because same thing what Vivin told, ஒருத்தவங்களோட மதர்ஹுட்டோட ரேட்டிங்கை வந்து
ஒருத்தவங்களோட பிள்ளைங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்களா இல்லையான்றதை வச்சு ரேட் பண்ணுறது வந்து அது உங்களுக்கு தட்ஸ் யுவர் யார்ட் ஸ்கேல், தட்ஸ் நாட் மை யார்ட் ஸ்கேல். ஸோ அதுக்கு நான் வந்து ஐ கேனாட் லிவ் அப் டு இட். இன் யுவர் மைண்ட் ஐ எம் ஆல்ரெடி ஃபெயில்டு, ஐ எம் அ ஃபெயில்டு மாம். That's okay. That's in your call. That is how you are seeing me. But I have to take what is that I should tell you in the sense all the audience, when someone is coming to you and asking you such questions, instead of feeling bad, instead of trying to defend yourself, instead of trying to give a reason for yourself, you must try to protect your children. உங்க குழந்தைங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி இதை ஸ்மூதன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் இந்தியா போனேன்னா இவங்களுக்கு கூடயே யாராவது ஒருத்தங்க இவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக ஆக்கிறதுக்கு ஒருத்தரை நம்ம வச்சுருக்கணும். டக்குன்னு போய் எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. என்னடா அது இப்படிலாம் கேட்குறாங்களே, 1000 கேள்வி கேட்குறாங்களே, இது இவங்க என்ன இவங்க எல்லாரும் ஏதோ அவங்கெல்லாம் பிளேஃபுல்லாக கூட பேசுவாங்களா இருக்கும். நம்ம பசங்களுக்கு அது தெரியாது இல்லையா, அவங்களுக்கு அது புரியாதனால தே வில் பி கன்ஃபியூஸ்ட், என்னடா இப்படி இருக்குன்னு. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது, இவங்க எல்லாருக்கும் பார்ட்னர் வர போகிறாங்க. அந்த பார்ட்னரை கூட்டிகிட்டு நம்ம இந்தியா போவோம், அவங்க நம்ம ஃபேமிலியை பார்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த லைன் இங்கே ட்ரா பண்ணாதான் நாளைக்கு அடுத்த லைன் அங்கே வராது. இல்லைனா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உனக்கு லாங்குவேஜ் வரலன்னு. அடுத்தது என்ன, நீ எங்கே படிக்கிற, ஏன் இது படிக்கல, ஏன் இன்ஜினியர் ஆகலை, ஏன் டாக்டர் ஆகலை, ஏன் கல்யாணம் பண்ணல, ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் வீடு வாங்கலை, ஏன் நீ ஊருக்கு வரல, ஏன் நீ உங்கள் அம்மா அப்பாவை மறந்துட்ட, ஏன் உங்கள் ரூட்ஸை மறந்துட்ட. இப்படி கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இது நாட் ஓன்லி டு தீஸ் பீப்புள், ஐ எம் சேயிங் நம்மளோட ஊரில் இருக்காங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க, நான் சென்னையில் இருந்தேன், நான் சென்னை பொண்ணு, அவங்க விருதுநகர் பொண்ணு. அவங்களுக்கும் எனக்குமே ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும், பிஹேவியர்லேயும் சரி டிரான்சேஷன்லேயும் சரி எல்லாமே தான் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா உடனே வந்து என் பொண்ணு அப்படி தான் பாரு எப்படி வளர்ந்துருக்கா, சென்னையில் இப்படி இருந்துட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதுதான் என் பொண்ணு, அவ்வளோதான். தட் ஸ்டேட்மெண்ட் எண்டட் தேர். தெர் இஸ் நோ ரூம் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா திங். நன் ஆஃப் தோஸ் திங்ஸ் கேம் டு மீ அட் ஆல். அது என் காதுக்கே வரல. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் வைக்கல, அந்த ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைக்கல. ஸோ நம்மளுக்கு அது பெருசாக வந்து பெரிய இதுவாக தெரியல. ஆனால் டு ஐ பிலீவ் தட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அ லாங்குவேஜ்? வெரி மச். ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியணும். நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய லைஃபுக்கு, அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் என்னன்னு கேட்டு ஸ்பானிஷ் வேணும்னு சொன்னாங்க. ஸோ 2 பேருமே ஸ்பானிஷ் வந்து சின்ன வயசுலேருந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தாங்க. 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. இப்போ விவின் இன்னும் போயிட்டு தான் இருக்கான். ஓரளவுக்கு ஸ்பானிஷ் பேச தெரியும். இப்போ நம்ம எங்கேயா போனால், வெளியூருக்கு போனாக்கா, மெக்சிகோ போனாக்கா இல்லை எங்கேயா போனால் தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் வித் தட் லாங்குவேஜ், விச் ஐ எம் ஹாப்பி. அட்லீஸ்ட் எனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுதுன்னு. இப்போ எப்படி எங்கள் அம்மா வந்து பரவாயில்ல நீ நல்லா ஹிந்தி பேசுகிறேன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி. ஏன்னா என்னை படிக்க வச்சாங்க ஹிந்தி. அப்போ நான் எனக்கு இப்போ ஹிந்தியை யூஸ் பண்ணிக்க முடியுது, என்னால் அதை பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆனால் நான் நினைப்பேன் எப்பயுமே, நல்ல காலம் நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் எங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்க டு லேர்ன் ஆல் தீஸ் லாங்குவேஜஸ். என்னை வந்து வெர்சடைல் ஆக்குச்சு. நான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட நான் பழக முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து பெருசாக்கிக்க முடிஞ்சது. நாட் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லலை. லைக் என்னால் வந்து ஒரு இடத்துல போய் நான் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணல, நான் தனியாக தோணலை. அந்த அளவுக்கு பேசிக்காக எனக்கு தெரிஞ்சிச்சு தெலுங்குவும் தமிழும் மலையாளமும். தமிழ் நல்லாவே தெரியும், பட் மலையாளம் தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், ஹிந்தி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துச்சு. ஃப்ரெஞ்சும் நான் படித்தேன். ஆனால் ஃப்ரெஞ்சு நான் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணல. இந்த சென்ஸ் நான் ஃப்ரான்ஸுக்கு போகல. நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன்னா எனக்கு அங்கேயே வந்து நான் பேசி கொலோக்கியல் வந்திருக்கும். ஆனால் நான் ஃப்ரெஞ்சு எழுத படித்தேன், எல்லாமே தான் பண்ணேன். பட் இந்த 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 லிங்குவிஸ்டிக் நர்வ் இருக்குல்ல நம்ம பிரெயினில், அந்த லிங்குவிஸ்டிக் சைட் ஆஃப் த பிரெயினை வந்து நம்ம ரீகிண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லாங்குவேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குது, அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்கன்னா ஜாப்பனீஸ், சைனாவில் இருக்கீங்கன்னா சைனீஸ், மேண்டரின், மலேசியாவில் இருக்கீங்கன்னா மலே, சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா மலே அண்ட் சைனீஸ். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு see what is the best that they can learn. இப்போ நீங்கள் UAEல இருக்கீங்கன்னா அரபிக், they can learn Arabic. So many people are like learning Arabic to teach, speak. So you can do that. And I think Urdu is also an option now. இங்கே யூஎஸில் நான் பார்த்துருக்கேன் அரபிக், உருது இருக்குது. அப்புறம் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் தமிழ்நாடு, இந்தியாவில் சவுத் இந்தியாலையும் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஹிந்தி வந்து நான்
நிஜமாவே எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் ஹிந்தி அண்ட் ஸ்பீக் இன் ஹிந்தி. எனக்கு வந்து அது ரொம்ப இங்கே வந்தப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஹிந்தி பசங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் போய் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, அவங்க நம்மளையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அவங்க இங்கிலீஷும் பேசுவாங்க எல்லாரும், ஆனால் அவங்க ஒரு ஜோக் அடித்து சிரிக்கும் போது நம்மளால் வி ஆர் ஏபிள் டு டேக் பார்ட் இன் தட்ன்றதுக்கு வந்து ஐ பிலீவ் தட் இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல ஆஸ் அ பேரண்ட் எனக்கு வந்து ஒரு 30s மிட் 30s வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 20s இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிட் இருக்காங்க, இப்போ தான் நீங்கள் தமிழ் ஸ்கூல் போடலாமா, 5 year old 6 year old இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள நீங்கள் தமிழ் ஸ்கூல் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ நான் பேசுகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாட் ப்ராசஸ். ஏன்னா உலகத்தில் 1000 பேர் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, 1000 பேர் இந்த கேள்விகள் கேட்க போகிறாங்க, 1000 பேர் இந்த மாதிரி தேர் கோயிங் டு புட் யூ இன் த ஸ்பாட் அண்ட் சே ஓ மை காட் யூர் அ வெரி பேட் மதர், நீ பண்ணவே இல்லை, யூ ஃபெயில்டு, வாட் எவர். அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இது வந்து டீனேஜர்ஸோட அம்மா கிட்ட சொல்கிறேன், த வே தே ட்ரெஸ் ரைட், அவங்க போடுற ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க போடுற கிழிஞ்ச பேண்ட்டாக இருக்கட்டும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து உலகம் ஜட்ஜ் தான் பண்ண போதும். யூ ஓன்ட் பிலீவ், நாங்கள் இந்தியாவில் இருக்கும் போது வி ஹேட் ஒரு கேதரிங், வி ஹேட் அ கெட் டுகெதர். அவங்க 2 பேரும் வந்து ஷார்ட்ஸு டிஷர்ட் ரப்பர் செருப்பு போட்டு ஜாலியாக பாக்கெட்டில் கை வச்சுட்டு ஹலோ பீச்சுக்கு போகிற மாதிரி வந்துட்டானுங்க. கேட்டால் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, வி வாண்ட் டு பி லைக் தட்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஐ ஹாவ் அ வெரி நைஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தட் அவங்க வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ணல. என்னை வந்து பெருசாக அவங்க என்னடா இந்த பசங்க எப்படி இருக்காங்களே, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க அமெரிக்கன் பாய்ஸு, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்னை வீடியோலையும் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, என் ஃபேமிலி தானே, அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, தே ஆல் நோ மீ ரைட். அண்ட் தேவ் ஆல்சோ சீன் மை பேரண்ட்ஸ் பீயிங் வெரி ஓப்பன் அண்ட் வெரி லிபரல். ஸோ ரொம்ப லிபரலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐ டென்ட் ஹாவ் அ பிக் ஸ்ட்ரகிள். ஆனால் ரொம்ப கன்சர்வேட்டிவான சில குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதுவும் வந்து சம்டைம்ஸ் நம்ம ரிலிஜியஸ் ரொம்ப இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கல்ச்சுரலி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதோ இல்லை சொல்லணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வேறு வழி கிடையாது, நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், இந்த மந்திரம் சொல்லணும், இந்த இது சொல்லணும், இந்த பூஜை பண்ணணும், இந்த ப்ரேயர் பண்ணணும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றவங்க பண்ணி தான் ஆகுறாங்க. அது இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறது தமிழ் ஸ்கூல் லாங்குவேஜ் ஸ்கூல் ஒரு ரூட்டு. அது இல்லாமல் இந்த லாங்குவேஜ் இல்லாமல் அது ரிலிஜியஸாக இருக்காங்கல்ல அந்த ஒரு கிளாஸஸும் இருக்குது. இந்த சண்டேல ஒரு கிளாஸ் நடக்குது, சாட்டர்டேல ஒரு கிளாஸ் நடக்குது, ஃப்ரைடேல ஒரு கிளாஸ் நடக்குது. அந்தந்த ரிலிஜியஸ் குரூப் வந்து அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்களுடைய கலைகளையும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அவங்க சொல்லித்தராங்க. அப்படி ஐ எம் சீயிங் தட் வெரி மச் ஹியர் இன் பே ஏரியா. ஐ டோன்ட் நோ அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா எட். அஃப்கோர்ஸ் டெக்ஸஸில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நியூ ஜெர்சியில் இருக்குதுன்னு தெரியும். மற்றபடி எனக்கு பெருசாக ஐ ஹாவன்ட் ஹர்ட் லைக் யூனோ அந்த பர்டிகுலர் குரூப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேர் ஃபைண்டிங் அ வே டு கிவ் தட் டைப் ஆஃப் கல்ச்சுரல் எக்ஸ்போஷர். அதுலேயுமே 100% எல்லாரும் அவங்க லாங்குவேஜையும் அவங்களுடைய கல்ச்சரையும் கொடி தூக்கிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களான்னா நோ, தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அன்லெஸ் தே ஹாவ் தட் நீட் அண்ட் தே ஹாவ் தட் வாரண்ட். நீ பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த பசங்க ஊருக்கு போகும்போது தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அவங்க நம்ம ஊருக்கு போய் பண்ணும்போது இவங்க பேசுகிறாங்க, பரவாயில்ல பேசிட்டாங்க, இவங்க சர்வைவ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு மனசு எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஐ டென்ட் திங்க் லைக் ஓகே யூனோ வாட், நம்மளுக்கு இது தேவை, நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம இனிமேல் போய் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கூப்பிட்டு போகணும், நம்ம தமிழ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. அந்த மாதிரி மதரை மட்டும் குறை சொன்னீங்களே, ஃபாதர் வந்திருக்காரு, சொல்லுங்கள் ஜி, என்ன இருக்குது, வாட் யூ ஹேவ் டு சே? தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லா கான்வென்ட்டில் தான் அனுப்பி இங்கிலீஷ் தான் பேசி இங்கிலீஷ் பாட்டு மட்டும் தான் கேட்டுட்ருக்காங்க. அமெரிக்காவில் தமிழ் பேசலைன்னு குறை சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஏன்னா இது அவங்க இங்கே தான் வாழ போகிறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுது தமிழ் தெரியலன்றது டசன்ட் மேட்டர். லாங்குவேஜ் இஸ் டு கம்யூனிகேட் ரைட். அவங்க தமிழ் கற்றுட்டு யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க இங்கே பேசுகிற அவங்க ஜென்ரேஷன் எல்லாம் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுகிறாங்க. தமிழ் வந்து நம்ம கூட இந்த வாழ்க்கையிலே வளர்கிறதுனால அவங்களுக்கு புரியும் எல்லாமே. ஸோ அதை தாண்டி தமிழ் மொழியில் சில ஒரு மோஸ்ட்லி நிறைய பேர் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் தமிழ் ஸ்கூலுக்குலாம் போகிறவங்களாம் இருக்காங்க. இவங்க போகல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். போனாலும் மறந்துடுவாங்க. தேர் நாட் லேர்னிங் டு ரீட் ரைட் அண்ட் லைஃப் டைமுக்கு இருக்காது. வீட்டில் பேசுகிறதுனால எல்லா வொக்காபுலரி வேர்டு, சினிமா பார்க்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்குது.
ஆனால் அது இங்கிலீஷ் தான் பேசுவோம். அவங்களுக்குள்ளே பேசும்போது இங்கிலீஷில் பேசிப்பாங்க. ஆனால் ஆல் ஃபேமிலிஸ் ஆர் லைக் தட். இப்போ விவின்ட்ட நான் இதே கொஸ்டின் கேட்டதுக்கு அவன் பதில் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே அவன் தான் பேசினான், அவனே தான் பதில் சொன்னான். அவன் வந்து இந்த ஊரில் இருக்கிறதுனால, ப்ரிடாமினென்ட்லி ஒரு இங்கிலீஷ் ஊரில் இருக்கிறதுனால அதுதான் அவங்க ஐ சூஸ் நாட் டு ஸ்பீக் தட் லாங்குவேஜ்ன்றான் ஒரே வார்த்தையில் அவனுக்கு. இது எப்படின்னா கில்ட் ஃபீல் வந்து கல்ச்சரை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஓ நீங்கள் தமிழராக இருந்துட்டு நீ தமிழ் சொல்லி தரலையே அப்படின்னு. ஆமாம், அப்படிதான் இருக்குது. ஆமாம், அது நம்ம வேலை கிடையாதுன்ற. இப்போ வராத ஒரு குழந்தைய நீ என்ன பண்ண முடியும்ன்ற. உங்கள் அம்மா மதர் டங் வந்து உனக்கு தெலுங்கு, ஆனால் நமக்கு உனக்கு வரலன்னு பண்ணல. நீ ஹிந்தியும் நீ தமிழே படிக்கல, தமிழ்நாட்டில் நீ தமிழ் படிக்கல, நீ ஹிந்தி ஃப்ரெஞ்சு படிச்சிருக்க. நான் தமிழ் மட்டும் தான் படிச்சேன், எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதவே முடியாது. ஒரு சென்டென்ஸ் கூட எழுத வராது. இல்லப்பா, அதுதான் ரியாலிட்டி. யாரும் தமிழ் டீச்சர் பேர் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா தமிழ் பேர் சொல்லு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க நல்லவங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அவங்கள இல்லை, நாங்கள் நம்ம ஸ்கூல்லேயே நாங்களாம் வந்து அவங்கள ஆசிரியர் தான் சொல்லுவோம். ஆசிரியர் தான் சொல்லுவோம். ஆசிரியருக்கு வணக்கத்தை வை. கஸ்தூரி ஆசிரியரும் வேம்பு ஆசிரியரும் அவங்க பேர். கஸ்தூரி ஆசிரியை அவர்களே, வேம்பு ஆசிரியர் அவர்களே, என் கணவரை கஷ்டப்பட்டு தமிழ் படிக்க வச்சதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. டியூஷன் வீட்டுக்கு வந்து சொல்லி தருவார் ஒருத்தர். புள்ளி வைக்கலாம், தொடையில கிள்ளி தொடையில டக்கு டக்குன்னு அடிப்பாரு. என்னையும் அடிப்பாரு, தங்கச்சி அடிப்பாரு. ஒரு மாஸ்டர் வருவாரு தமிழ் கிடையாது. ஆமா, தமிழ் தொடையை காட்டிட்டு உட்கார்ந்து சின்ன வயசுல ஷார்ட்ஸ் தானே போட்டிருப்போம். இப்போ அது என்ன பாடம் வளர்ந்து போயிருக்கா, குழந்தையில சொல்றேன். 4வது 5வது அந்த மாதிரி படிக்கும் போது, 6வது படிக்கும்போது டீச்சர் அவர் நல்லா குச்சி வச்சிருப்பாரு, கொம்பு மாதிரி வச்சிருப்பாரு. நான் ஏதோ படிச்சுட்டு ஏதோ எழுதுறேன் படிச்சுட்டு வச்சுக்கேன், பார்த்துட்டே இருப்பார்ல. நமக்கு அந்த ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். சடனா பட்டு தொடையில விழுப்போம். ஐயோ ஒரு தொடையை பிடிப்போம்ல, ஏன் புள்ளி 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 புள்ளிங்க யாரும் இப்போ அப்படி கேட்டு அடிப்பாரு. ஸோ அதனால தமிழ் படிக்கிறோம். இப்போ இந்த யூடியூப் பார்க்குறாங்களே, பார்த்துல எத்தனை பேருக்கு தமிழ் இதெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் எழுத முடியும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% பேருக்கு மிஸ்டேக் எல்லாம் எழுத முடியாது. ஆமா உண்மைப்பா. 20 எல்லாருக்கும் தெரியாது. இல்ல உன்னை விட்டுரு, நீ படிக்கவே இல்லை தமிழ். தமிழ்னா நீ கிளாஸ்ல படிக்கல ஸ்கூல்ல, அதுதான் நான் படிச்சேன். எனக்கே வராதுன்னா அப்புறம் நான் உங்க படிச்சேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அது வந்து தமிழில் வந்து தமிழில் பேசினா, இந்த ஊர் பசங்க பேசினா இல்லை எழுதுனா அப்படின்றது இல்லை. அந்த எண்ணம் மைண்டில் இருந்தாவே தமிழர்கள் தான் ஆகும். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இல்ல அந்த ஃபீலிங் தான் இருக்கணும். இப்ப மாடியில இருந்து இறங்கி வரும்போதே மாறி அப்படி பாட்டு போட்டுட்டு தவிர அப்படிதான் இறங்கி வருவான். இல்ல சோ அதான் அந்த எக்ஸ்பிரஷன். சரி நம்ம என்ன இப்ப என்ன, நாங்க எல்லாம் தாலாட்டு கூட பாடி அவங்கள தூங்க வைக்கல. அந்த பாட்டு என்னது அந்த பாட்டு தான் போட்டு நாங்க வளர்த்துருக்கோம் எங்க பிள்ளைங்களை. என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு வந்து நமக்கு தேவையா தேவையா இருந்தது. நம்ம கல்ச்சருக்கு அங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது அந்த மொழியில தான் இருந்தோம். அந்தந்த ஊர்ல இருக்கும்போது அந்த மொழியில ஜோக்ஸ் பாட்டு இது தொலைஞ்சிரும்ல வேணும். இவென்ச்சுவலி தொலைஞ்சு தானே போகுது. வாட் எவர் தே சே. நான் என்ன சொல்றேன்மா, நம்ம இன்னைக்கு யூஎஸ் வந்து நம்ம ஜெனரேஷன்ல 100 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியா எல்லா ஊருக்கும் போனாங்க. அங்க தமிழ் தொலைஞ்சிச்சா? தொலையாது. அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேச மாட்டாங்க. அது ஒரு வேற வருஷனா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். லக்ஷ்மி அங்க எழுதுற விஷயம் வேற, இந்த ஊர்ல எழுதுறது வேற. அது மாதிரி ஒருத்தங்க அந்த பழக்கம் இல்லாம இருக்குமே தவிர, ஆனா யாருமே அது தொலையாது. இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, கனடா எல்லா ஊர்லயும் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அவங்க போய் அவங்க நிறைய பேர் தமிழ் பேசுறவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு சினிமாலாம் தெலுங்குல மற்ற லாங்குவேஜ் கூட அந்த ரீச் ஆகாத ஊர்ல கூட தமிழ்ல, ஏன்னா நம்ம ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எல்லா ஊர்லயுமே. அதே சினிமா இந்த இதெல்லாம் இருக்கிற வரைக்கும், புக்கு சினிமா இந்த இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் தமிழ் அழியாதுப்பா. இது 4 பேர் படிக்கல 4 பேருக்கு பேசலன்றதுக்கெல்லாம் ஒன்றும் அழிஞ்சிடாது. அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். இட் வில் பி தேர். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் தமிழ் வளர்க்கணும் ஃபர்ஸ்ட். சரி, இப்படி ரிப்போர்ட் கார்டு எங்க அம்மா இருக்கும் போதே கொடுத்துட்றாங்களே, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என் ரிப்போர்ட் கார்டு கிழிச்சு தொங்க விட்டார்கள். இங்க வாங்க வந்து பேசுங்க. இல்ல, ஜோக்ஸ் அப்பார்ட், ஐம் ரியலி டேக்கிங் திஸ் கொஸ்டின் வெரி சீரியஸ்லி. வில்லா, don't think I'm laughing. I'm still thinking very valid question. I really respect the question because என்னோட குழந்தை தமிழ் படிக்கலன்னு எனக்கு வருத்தம் தான் இருந்தது. என்னோட பேரன் தமிழ் பேசலன்னு வருத்தம் தான் இருந்தது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி, என்ன ஃபேமிலி செட்டப்னால நம்ம வந்திருக்கோன்னா, நம்மளுக்கு ஒரு லிபரேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு சாப்பிட்டா சாப்பிடு, பசிக்கலைன்னா சாப்பிடாத, நீ உனக்கு வேணும்னா எடு, வேணான்னா இப்படி இருக்கிற நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால லாங்குவேஜ் வாஸ் நாட் அ பேரியர். ஒரு அப்பா மாதிரி ஒரு தமிழ்
அவ்வளவு இனிமையாக பேசி நான் யாரையுமே பார்த்ததில்ல. அவுட்ஸ்டாண்டிங் கிரேடு யூனிவர்சிட்டியில் வாங்கின ஒரு எழுத்தாளர். ஆமா, நான் ஸ்பானிஷ் என் பையன் படிக்கிறானோன்னு எங்க அப்பா சொன்னது என்னன்னா, அவங்க எங்க அப்பாவோட கிரேட் கிராண்ட்பா இஸ் போர்ச்சுகீஸ். எஸ், ஸோ பரவாயில்லையே, என் தாத்தாவோட லாங்குவேஜ் உன் பையனை படிக்க வச்சுட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துருச்சு டோசி அப்படின்னு தான் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு உன்னைய தமிழில் ஒரு படிக்க வைக்கலன்னு நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ எப்படி இது சொல்லுதில்ல, வில்லா ஷாக் ஆன மாதிரி, வில்லா ஷாக் ஆன மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். அதுவும் நான் பிரின்சிபலாக இருக்கேன், டீச்சராக வேற இருக்கேன். தமிழ் போடு, ஹிந்தி போடு, நல்ல தமிழ் பேசக்கூடியவங்க நம்மெல்லாம். ஆமா, ஸோ இப்படி இருக்காங்களே இந்த வீடு அப்படின்னு என் பொண்ணு இருந்து இது ப்ராப்ளம். ஹிந்தி கிளாஸ்ல போடு அப்படின்ட்டாரு. ஆமா, ஆனா ஏன் அவர் சொன்னார்னா, அவர் ஏன் தெலுங்கு பேசக்கூடாதுன்னு இல்லை, நல்ல தெலுங்கு கத்து கொடுத்தாங்க. நான் தான் அங்க போய் ஜிலேபியா என்ன போட சொல்லிட்டீங்க, இவங்க மேல பிராத கொடுத்துட்டு ஓடி வந்துட்டோம். எனக்கு அது ஏறவே இல்லை. ஹிந்தி வந்துருச்சு. பாரு, நீ இப்ப எவ்வளவு விஷாரத்துன்றதுன்னு ஒரு நல்ல படிப்பு இல்லையா? ஆமா, ஒரே ஒரு இது மட்டும்தான், பிரவீன் மட்டும்தான் நீ எழுதல. பிரவீன் எழுதிட்டேன். ஆமா ஆமா, பின்ன என்ன, ஃபுல்லா ஸ்போக்கன்ல வேற தனியா வேற அதுல 2 லெவல் வேற பாஸ் பண்ண. ஆனா நீ இப்ப பாரு, நீ அவ்வளவு அழகா பேசுற. அது மாதிரி தப்பு வந்தாலும் கவலையப்படாம அடிச்சு விடுவேன் நான் பாட்டுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப அவங்க மேல அவங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். அதை நம்ம சொல்லதான் வேணும். அது ஃபெயிலா போடல, அவங்களுமே ஃபெயிலா போயிட்டாங்க நம்மளோட சேர்ந்து. எங்களை மாதிரி ஒருத்தங்களை நீங்க படிக்க வைக்கல அப்படின்னு. பட் தே டோன்ட் நோ. சி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து நாட் வில்லா, ஐ எம் டாக்கிங் அபவுட் த வேர்ல்டு ஹூ இஸ் திங்கிங் ஆஃப் சம்படி டு ஜட்ஜ் எனி ஒன் இன் தட் ஆஸ்பெக்ட். அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போட்டாங்க, நீ ஃபெயில் ஆயிட்ட ஆஸ் அ மதர். ஒரு இது என்ன மானமே போகுது. இப்ப அப்பா தானே அதை சொல்லியிருக்கணும், நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் வாங்கியிருக்கேன், நீ எனக்கு மானமே போகுது, நீ தமிழ். எங்க அப்பா உல்டாவா சொன்னாரு, என் கிரேட் கிராண்ட்பா போர்ச்சுகல்ல ஸ்பானிஷ் பேசினாரு, நீ பாரு எவ்வளவு கிரேட்டா உன் பசங்களை ஸ்பானிஷ் படிக்க வைக்கிற டூசி, பெருமையா. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, பேக்ரவுண்ட் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. அதை விட இந்த பசங்களுக்கு வந்து we cannot say that they do not belong to Tamil. They belong to Tamil. Yes. It is so happens, தெரியல அது. It so happens that they cannot articulate that. There will be a time where they will understand and they begin to see Tamil movies-ஆ பார்த்தாங்க. இப்போ பாரு, அவங்க எல்லாம் வடிவேலு ஜோக்கு பிடிக்குது, சிலது ரஜினி பற்றிலாம் பேசுகிறானுங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ பாட்டு கேட்டால் அது கேட்குறாங்க. என்ன ஒரு வருத்தம், அவங்க நல்லா தமிழ் பேசினா இப்போ ஏஆர் ரஹ்மான் பாட்டு இதெல்லாம் கேட்கலாம், அதுல பாட்டு கேட்குறாங்க, கேட்குறாங்க இல்லையா? ஆனா they don't want to இல்ல ஐடென்டிஃபை. எல்லாருக்கும் தான் இருக்கவங்க தமிழ் பேசல, பட் அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த ஊர்ல. they identify themselves as Americans. ஆமா, they don't have this gender, they don't have language, they don't have race, they don't have skin color. இந்த கான்செப்டே இவங்க பிரெயின்ல இல்ல. இல்லை, நீ சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கும். நீ அந்த தட்டுல போட்டு ஒண்ணுமே சாப்பிட மாட்ட, ஒண்ணு கூட நீ சாப்பிட மாட்ட. they will blame me for that. ஏன் இது சாப்பிடவே வைக்க மாட்டேங்கிற, அது சாப்பிடவே மாட்டேங்கிற. அது மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க, நான் சாப்பிடல. அது மாதிரிதான் நான் கொடுத்தேன், அவங்க கத்துக்க மாட்டேங்கிறாங்க, பேச விரும்பல. ஆனா எனக்கு கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்ததுன்னா, இந்தியா போனேன்ல இந்த வாட்டி, அப்போ they really did well. அவங்களுக்கு இன்ஹிபிஷன் இல்ல, ஒருத்தர் கஷ்டமே. அவங்களுக்கு அந்த இதுவே இல்ல, அந்த ஷையாவே இல்ல. ஐயோ நம்மள எப்படி நமக்கு தெரியலையே. நம்ம மேலூர் கடையில எல்லாம் போய் கூரை மாதிரி இருந்ததுல, கூரை கடையில அங்கெல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா, எல்லாருக்கும். ஏன்னா அவங்க அங்க வந்து தெரியாதவங்க, they don't judge them, right? இப்ப அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா, அவங்க வந்து அந்த தமிழ் பேசுறவங்கள தான் சொல்றாங்களே. கரெக்ட். அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியரா இல்ல, அதை தான் நம்ம இவங்கள்ட்ட சொல்லணும். நம்மளுக்கு தான் அது இருக்கு, அது வில்லாக்கு தான் இருக்கு, இன்னும் எனக்கு இருக்கு. நீ ஏன் தமிழ்? அடுத்த கொஸ்டின். ஆனா ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆஸ் அ மாமாவும் ஒரு டேடாவும் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இது நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆக வேணாம். இது நார்மலாக எல்லாரும் கோத்ரூ பண்ணுறது தான். ஐ வில் டெல் ஒன் மோர் திங். எனக்கு வந்து நான் ஐ க்ரூ அப் இன் வெரி ரொம்ப 19
55 நான் பிறந்திருக்கேன்னா இன்னும் 1960 அந்த இடத்துல எல்லாம் நிறைய ஹிந்தி படிக்க விடலை நம்மளெல்லாம். நான் எப்பொழுதுமே நினைப்பேன் எல்லாரும் நான் இங்கேருந்து தோஹாக்கு போன உடனே இந்தியாவிலேருந்து வெளியே போனாவே ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் பேசுவாங்க எல்லாரும். தே திங்க் தட் இந்தியானா ஒரு ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நம்ம தமிழ் பேசுவோம் எல்லாமே பண்ணுவோம்ல. அப்போ எனக்கு ஏன்டா நம்ம இவங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கலான்னு இருக்கும். அப்படி இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன் உனக்கு ஹிந்தி கொடுத்துடணும். ஏன்னா இந்தியாவில் நீ எங்கே போய் வேலை பார்ப்பேன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால எங்கே போனாலும் நீ பிழைச்சிக்கிறதுக்கு ஒரு ஹிந்தி, எந்த உலகத்தில் போனாலும் பிழைச்சிக்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷு. இவங்க அதுக்கு பதிலாக ஸ்பானிஷ் படிச்சிருக்காங்க. That's what I they chose that and they like doing it. இப்போ கூட அவங்க வந்து they don't want to leave that language. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இருக்கிற இடம் வந்து கலிஃபோர்னியானால, கலிஃபோர்னியாவில் ரொம்ப அதிகமான ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஊர். ஸோ எங்களுக்கு வந்து அது ஆக்சுவலி எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம செகண்டாக அதை தான் பார்ப்போம். ஆனால் அவங்க தமிழை பிடிக்காம இல்லை, அது இல்லை, அது இல்லவே இல்லை. நோ நோ, யூ வில் பி சர்ப்ரைஸ் தட் தவின் விவின் 2 பேரும் வந்து இப்போ ரீசெண்டாக நான் யாரோ ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்போ அவங்ககிட்ட கல்யாண ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருந்தேன். அது பார்த்தோன்னே 2 பேரும் சொன்னாங்க, ஐ வாண்ட் டு ஹேவ் தமிழ் எலமெண்ட்ஸ் இன் மை மேரேஜ். போத் ஆஃப் தெம் டோல் தட். they said I want தமிழ் எலமெண்ட்ஸ், இது மாதிரி எனக்கு தமிழ் கல்ச்சுரல் விஷயங்கள் என்னோட கல்யாணத்தில் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னும் போது, ஓ அப்படியா பரவாயில்லையே இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்களே, வேஷ்டி சட்டை வேணும், அவங்க அதுதான் எடுத்தாங்களே, வேஷ்டி சட்டையை தான் போட்டுக்கிட்டாங்க. they like to do that. எங்களுக்கே ஆச்சரியம். when they were shopping நாங்க திருப்பி கேட்குறோம், டே இந்த 3000 ரூபா கொடுத்து இந்த குர்தாவையா வாங்குற வேஷ்டி சட்டம்? யா ஐ வாண்ட் வேஷ்டி. தவினாவது கொஞ்சம் நார்த் இந்தியன் பையன் மாதிரி கொஞ்சம் இந்த குர்தா பைஜாமா ட்ரை பண்ணான். விவின் வந்து வேஷ்டி, நீ மேலே ஜிப்பா கொடு ஆனால் எனக்கு வேஷ்டி தான் வேணும்ட்டான். அந்த ரெட் கலர் வேஷ்டியை போட்டு சட்டையை தான் போட்டான். ஏன்னா இது வந்து லைக் ஐ செட், in 10 years I don't know what is going to happen in their life. Become staunch I don't know what they will do. I don't have any expectations in the first place. That's what I'm trying to tell these parents. Don't set any expectations at all. இது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ தமிழ் ஸ்கூல் போய் தமிழ் படிக்கிறவங்க, கன்னடா ஸ்கூல் போய் கன்னடா படிக்கிறவங்க அவங்கெல்லாம் அதிலேயே தான் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்களான்னா நோ, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். மேபி அவங்க ஊருக்கு போய் அவங்க பாட்டி தாத்தா கிட்டேயோ அவங்க சொந்தக்காரங்கிட்டயோ பேசும்போது அந்த தமிழையும் தெலுங்கையும் அங்கங்கே கொஞ்சம் வீட்டில் ஒரு சூழல் இருந்தால் ரொம்ப நல்லது. இங்கே அப்படி கிடையாது, இங்கே வராது இல்லைம்மா. அதுதான் இங்கே நாங்கள் ஒரு குரூப்பாக இருக்கும்போது நானும் அம்மாவுமே தமிழ் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க தப்பா நினைச்சு சபை நாகரிகம் கிடையாதுன்னு நாங்க பேசுங்க. தெலுங்குல இருந்து வராங்க, ஒருத்தங்க பண்றாங்க, பக்கத்துல வேற ஊர்ல இருந்து வராங்க, வேற நாட்டுல இருந்து வராங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல்ல என்ன கேட்பாங்க, ஏன் ஒரு இந்தியனும் இன்னொரு இந்தியனும் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க, உங்களுக்கு காமனா லாங்குவேஜ் இல்லையான்னு? இல்லை நாங்களாம் வேற ஸ்டேட்ல இருந்து வரோம், ஸோ வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அப்படியா, யூ மீன் டு சே டெக்ஸஸ் அண்ட் கலிஃபோர்னியா ஹாவ் தேர் ஓன் லாங்குவேஜஸ்னா? யா, totally different languages with totally different aksharam. You know, scripture வேறன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வா ஓகே அப்படின்னு இருக்கும். But again, it's a very amazing question and I am very glad that you put it in a very respectful way. Although you are saying எனக்கு மார்க் 0 மார்க் கொடுத்தாலும் அதை நீங்க ஹர்ட்ஃபுல்லா சொல்லல. அது இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது வேர் யூ கம் ஃப்ரம்ன்றது எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் என்ன மாதிரி இன்னும் நிறைய யங் பேரண்ட்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்விகள் வரதான் செய்யும். இப்போ சம்மரில் நீங்கள் ஊருக்கு போகும்போது உங்களை கேட்க தான் போகிறாங்க சொந்தக்காரங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தைங்களை விட்டு கொடுக்காம பேச வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை. ஏன்னா when they grow old they will come around. எஸ், இப்போ நான் பார்க்குறேன்ல, நான் ப்ரூஃப், நான் தான் உங்களுக்கு ப்ரூஃப். they will come around. நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் பண்ணி நீங்கள் எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கொடுக்குற காமெடி கொடுக்கணும், நீங்கள் சொல்கிற எல்லா அப்டேட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயத்தோட அப்டேட்டும் எங்களுக்கு தெரியும். என்ன அவங்க 2 பேரும் எப்பமா உங்கள் தலைவரோட படம், தளபதி படம் வரப்போகுது, ஏமா கவலைப்படுறீங்க, டோன்ட் வரி அப்படின்னு என்ன ஆறுதல் பண்ணுற அளவுக்கு என் பசங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா பாருங்க. ஆமாம், அந்த தமிழோட இணைந்து தான். ஆமாம், ஏன்னா நம்ம அதே சொல்கிறோம்ல. இல்லை, எஸ்பெஷலி நான் உன்னை சொல்லணும், நீ தமிழ்லேயே தான் உன் குழந்தைங்க கிட்ட பேசி நான் பார்த்துருக்கேன். யூ மேக் அ கான்ஷியஸ் எஃபர்ட். இல்லை அது பட் இட்ஸ் வெளி குழந்தைங்களும் இஃப் ஐ நோ தட் தே நோ தமிழ், I will talk to them in Tamil. என்னடா அப்படி இருக்க, என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு I'll talk to them because I want to just have that one liner with them. அதுக்கப்புறம் I'll go in English.
பட் எடுத்தோடனே அது உனக்கே ஊருக்கு போன மாதிரி இருக்கும். எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் தட் பாண்ட் வித் தம். யா, ஸோ குட். தேங்க் யூ வில்லா ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் திஸ் வுட் டேக் கேர் வில்லா. தமிழ் ஓங்கட்டும். ஐ ஹோப் திஸ் வில் ஆன்சர் மெனி பீப்புள்ஸ் queries. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கலாம். சில பேர் யாராவது நம்ம சொந்த ஃபேமிலிலே நம்மளை புரிஞ்சுக்காம கேட்குறாங்களே, நான் இவ்வளோ பண்ணியுமே என் குழந்தைங்க அதுக்கு எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்களேன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க மைண்ட்குள்ளே அவங்க ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் அது உள்ளே தான் உட்காரும். என்னைக்கு தேவைப்படுமோ அன்னைக்கு அதை தோண்டி எடுத்து பேசுவாங்க. அதுக்கு ப்ரூஃப் நான் தான். இத்தனை லாங்குவேஜ் நான் பேசுகிறேன்னா சின்ன வயசில் எனக்கு கொடுத்த எக்ஸ்போஷரை தான் நான் இன்றைக்கி இங்கே யூஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே நான் டேரெக்டாக அப்படி என்னால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் பி ஹோப்ஃபுல், டோன்ட் வரி, டேக் கேர். Thank you guys for watching this video.